replying to comment Mr. Falcon 256501's comment, which is gold can't make profit unless you have jewelry shop. You can see profit. If you sell gold at high price, maybe one time you can sell for high price. Then you buy again new gold, you should buy high price. சரி, இந்த கமெண்ட்க்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புகிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம வந்துட்டு கோல்ட் சேமிக்கிறது ப்ராஃபிட்க்கு மட்டும் கிடையாதுங்க. ஸோ ஷேர் மாதிரி கிடையாது. கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதோட மெயின் ரீசன் நம்ம ஏன் கோல்டை சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, gold is to protect your money and wealth. Okay, it's not only for the profit, but of course gold can give you profit. If let's say நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஒரு காரணம், எக்ஸாம்பிள் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை கல்யாணம், இல்லை பிள்ளைங்களோட படிப்புக்கு நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் திரும்ப விற்கும் போது உங்களுக்கு அந்த கோல்டு ப்ராஃபிட்டோட தான் விற்கப்படும். சரிங்களா? அல்லது நீங்கள் வந்துட்டு சேமிப்பு பண்ணுறது உங்கள் காசு உங்கள் கையில் நிற்க மாட்டுது. ஓகே, எப்போவுமே போச்சோரா ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்கு நம்ம அதை வந்துட்டு கோல்டாக மாற்றி வைக்கிறோம். we are converting the cash into gold. ஸோ இதுதான் மெயின் டூ பர்பஸ், ஏன் நம்ம வந்து கோல்டு சேமிப்பு பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு நிறைய நாலேஜ் நம்ம முதல் எடுத்துக்கணும் கோல்டு சேமிப்பு பற்றி. ஸோ எங்கள் மாதிரி டீலர்ஸை நீங்கள் நாடுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான நாலேஜை நாங்கள் கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நானும் முந்தி அப்படி தான் யோசித்தேன். கோல்டு வந்துட்டு இப்போ நம்ம வித்துட்டோமாக்கா திரும்ப நம்ம வாங்கும்போது ஹை ப்ரைஸில் தான் நம்ம வாங்குவோம். ஸோ இதில் என்ன ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னு. பட் ஆக்சுவலிங்க பேசிக்கான 2 பாயிண்ட் எதுக்கு நம்ம கோல்டு சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காசாக சேமிப்பு பண்ணுமா, இன்ஃப்ளேஷனில் காசு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இன்னொன்று காசாக நம்ம சேமிப்பு பண்ணும்போது அந்த காசு வந்துட்டு நீங்கள் நம்மளே எடுத்து செலவு பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது பேங்க்ல வச்சிருந்தோமாக்கா. ஸோ அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட தேவைகளுக்கு இதை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது சர்வ் த பர்பஸ். அதுக்கு தான் நம்ம அந்த கோல்டை சேமிக்கிறோம், பிள்ளைங்க கல்யாணத்துக்கு இல்லை பிள்ளைங்க எஜுகேஷனுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த கோல்டு சேர்க்கிறோம். ஸோ அது விற்றா அந்த டைமில் தப்பே கிடையாது.